டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட முதல் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த குவார்டர்ல அவங்க 867 கோடி லாஸ் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி இந்த குவார்டர்ல 867 கோடி நஷ்டம் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆபரேஷனல் சைட்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்த கம்பெனியோட ரெவன்யூமே 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட் மார்ஜினுமே 150 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 12.2% இருக்கு. ஆபரேஷன் சைடு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னா ஏன் இந்த அளவுக்கு 867 கோடி லாஸ் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க டாடா கேபிட்டல்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அக்கௌண்டிங் சைடு ஒன் டைம் லாஸா மார்க் டு மார்க்கெட் லாஸ் அப்படின்னு சொல்லி 2000 கோடி லாஸ் புக் பண்ணிருக்காங்க. சோ இந்த லாஸ்னாலதான் அவங்களோட ஓவரால் ரிசல்ட்ஸ்ல 867 கோடி லாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த ரிசல்ட்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க.